Hi viewers, welcome to Samayal Panda. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்களா, சென்னாக்குன்னி, அதாவது ட்ரைடு ப்ரான்ஸ். குட்டி குட்டி ப்ரான்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி கருவாடு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது நார்மலாக கருவாடு கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. இன்றைக்கி இதை வச்சு ஒரு சென்னாங்குன்னி தொக்கு தாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். இதுக்கு நான் அந்த சென்னாங்குன்னியை நல்லா 2-3 வாட்டி தண்ணியில் நல்லா அலசிட்டு மண்ணு போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு ஆயில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, சீரகம் இதை தாளிச்சிட்டு கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா பொரிஞ்சதும் இது கூடவே ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சதை ஆட் பண்ணி இப்போ அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ஒரு நல்ல லைட் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் பாயில் பண்ணி தோல் உரித்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சமாக, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியா பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ரெடி ஆகணும். ஸோ இப்போ இந்த மசாலா வேகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த தொக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த சென்னாக்குன்னியை ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த சென்னாக்குன்னிலேயே உப்பு இருக்கும், ஏன்னா இதுவும் கருவாடு வெரைட்டியில் ஒன்று தானே. ஸோ கருவாடில் பேசிக்காகவே அவங்க உப்பை ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால் இது நல்லா நம்ம வதக்கிட்டு லாஸ்ட்டில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவைக்கேற்ப உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு இந்த சென்னாக்குன்னியை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இது ட்ரையாக வேணுன்றவங்க கூட ஒரு 2 நிமிஷம் சேர்த்து வதக்குனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரையாக இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் தொக்கு மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை கொஞ்சம் வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிக்கும். இப்போ நான் லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி வதக்கி இப்போ இந்த தொக்கு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, டேஸ்டியான ஒரு சென்னாக்குன்னி தொக்கு ரெடி. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.